நித்யானந்தம். இந்த காணொளியில் எப்படி பிரம்மம் சகுண பிரம்மம் மற்றும் நிர்குணமாக உள்ளது என்பதை பிரம்மசூத்திரம் 3ஆம் அதிகாரம் பாதம் 2 சூத்திரம் 15 மூலம் காணலாம். இது என்ன சொல்வதுன்னு பார்த்தா, உபாதிகளால் உருவத்தை அடைகின்ற ஒளியை ஒப்பவே பிரம்மமும் தான் உருவமற்றது எனினும் உபாதிகளால் தான் உருப்பெற்றதாய் தோன்றுகின்றது. ஆயினும் இக்காரணங்களால் பிரம்மத்துக்கு உருவத்தை கூறும் சுருதி வாக்கியங்கள் பயனற்றவை என்று சொல்கிறது. இதனுடைய பொருள்னா, உபாதைகள்னா கடமைகள். ஸோ பிரம்மம் கடமை பொருள்னால அது உருவம் தாங்கியவர்னால இருக்கிற மாதிரி பல சுருதிகள் கூறினாலும் அது எப்படி பயனற்றவை என்பதை பார்க்கலாம். அதனுடைய விளக்கம் என்னன்னாக்கா, சூரிய பிரகாச ஒளிக்கு உருவமே இல்லை. ஆனால் அது எந்தெந்த துளை வழியாக ஒரு அறையின் உள் புகுகின்றதோ அத்துளையின் வடிவமாக அந்த ஒளி அறையில் காண முடிகிறது. இதை போலவே நாம் ரூபமற்ற, அதாவது பெயரும் உருவமற்ற நிலையில் இருந்த போதிலும் நாம ரூபமற்ற, நாமம்னா பேரு உருவம் இல்லாத நிலையில் பிரம்மம் அதனுடைய கடமைகளால் பெயரும் உருவமற்ற பிரம்மத்தை உருவம் உள்ளதாக நாம் கருதுகிறோம். இது நம்முடைய அறியாமையால் நாம் கருதுவதாகும். ஆனால் அது ஒன்றே ஒளியே இரண்டல்ல. அவ்வாறாக இரண்டாக நாம் கருதுவது நம்முடைய அஞ்ஞானத்தின் விளைவு என்பது அப்படின்றது தான் இந்த சூத்திரம் சொல்லுது. சூத்திரம் 16 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பரபிரமத்தான் ஞானத்தின் மொத்த உருவமாக விளங்குவதாக சுருதிகள் கூறுகின்னு சொல்லுது. சுருதிகளை அது உருவநிலை இருக்கிறதா சொன்னாலும் அது பயனற்றன்னு சொல்லுது. அது ஏன்றது சூரியனுடைய ஒளி உருவமற்ற நிலையில் இருந்தாலும் அந்த ஒரு அறைக்குள் வரும்போது எந்த துளையின் வழியாக வருகிறதோ அதுக்கேற்ப அதனுடைய வடிவம் பெறுகிறது. ஆக்சுவலாக அந்த ஒளிக்கு வடிவமே கிடையாது. அது எங்கு பிரதிபலிக்கிறதோ அதன் தன்மைக்கேற்ப வடிவம் பெறுகிறது. அதனால் பிரம்மம் வடிவம் உடையது அல்ல என்பதை அந்த சூத்திரம் 15 மூலம் அறிந்தோம். இப்போ சூத்திரம் 16 சொன்னாக்கா, இது ஞானத்தின் வடிவமாக இருக்குதுன்னு சொல்லுது. இதுக்கு விளக்கத்தை பிரதகாரண்யம் 4.5.13 மூலம் கொஞ்சம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய உப்புக்கட்டி உள்ளும் புறமும் சுற்றும் முற்றும் எங்கு சுவைத்தாலும் உப்பு சுவைய தன்னிடம் உள்ளதை காட்டுவதை காண முடியும். எனவே பிரம்மம் உள்ளும் புறமும் சுற்றும் முற்றும் நாண வடிவே தன் வடிவாக உள்ளது. எப்படி உப்புக்கட்டி எப்படி எந்த திசையில் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குதோ, பிரம்மம் அதே மாதிரி எந்த திசையில் பார்த்தாலும் நாணத்தின் வடிவமாக தான் உள்ளது. இதன் மூலம் பிரம்மம் என்பது தூய ஞான பிளம்பு, பிரகாசமான ஒளி முக்கிய உபதானங்களற்ற ஒரே சீரான அறிவு பிளம்பாகும். உபதானங்களற்றனா வேலை எதுவுமே இல்லாமல் கர்மம் இல்லாமல் இருக்கிற அறிவின் வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சைவ சித்தாந்தத்தில் அத்தகைய அவனாக திகழ்வது இச்சிவம் என்கிறது. எனவே அவனை இறைவனை போற்றுதலுக்குரியவன் என்பதை நாம் தெளிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே சைவசந்தம் சொல்லப்பட்ட முறைப்படி சிவன்தான் அத்தகைய நிலையில் இருப்பவர். ஸோ அவரே இறைவன் என்று நாம் போற்றி கொண்டாட வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதே கீதையில் பரபிரம்ம என்பது ஆதியும் அந்தம் அற்றது என்றும் அது நினைவுக்கு எட்டாது என்றும் மாறுபாடுதலுக்கு அப்பாற்பட்டது என்றும் கூறுகிறது. இத்தகையவன திகழ்வது அச்சிவம் என்பது நாம் அறியலாம். எனவே சிவம் என்பது பிரம்மம் என்று சைவ சித்தம் கூற்றின்படி நாம் ஏற்றுக்கொள்ள ஒத்ததாக இருக்குது. அதுவே சிவம் என்பதை நாம் உணர்கையில் அச்சிவத்தில் நாம் ஒன்றிணைந்து அவனை காண இயலும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தும். எனவே சிவத்துக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. எனவே அத்தகைய ஆதி அந்தம் மற்ற பிரம்மத்து அதே தன்மை வாய்ந்தது. எனவே பிரம்மே தான் சிவமாக வெளிப்பட்டுள்ளது அப்படின்றது நம்முடைய சனாதன என்பது கூறப்பட்டுள்ள கூற்று. இதுதான் பிரம்மசூத்திரத்தின் நாம் கண்டோம். எனவே பிரம்மம் வடிவம் தாங்கிய வடிவமற்ற ஏற்கனவே பார்த்தோம். அப்படி இருந்தாலும் பிரம்மத்தை வேறு வேறாக சொல்வது பயனற்றது அப்படின்னு சொல்லி இந்த சுருதிகள் 15 மூலம் பார்த்தோம். சுருதிகள் 16 அது ஒளி வடிவமாக இருக்குன்னு பார்த்தோம்.